அதனால நான் தூத்துக்குடிக்காரன். இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இல்லன்னா திருவள்ளூர், சென்னை, கடலூர், திருவாரூர் டெல்டா பகுதி ஆகட்டும்ல, லீவுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க. கண்டிப்பா ஒரு 5, 7, 8 மழை லீவ் வந்துரும்ல. ஆனா இந்த இருக்காய்ங்க பாரு மதுரை, ஈரோடு, நாமக்கல்லு, இவங்க திண்டுக்கல்லு, கோயம்புத்தூர் இவங்கலாம் படிக்கிற புள்ளைங்க போல விருதுநகர். இவங்களுக்கெல்லாம் லீவே வராதுல்ல. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். என் கசின்லாம் இருக்கான். ஃபோன் போட்டு சொல்லுவேன், "என்னடா லீவாண்ணே?" அதெல்லாம் விட மாட்டாய்ங்க பங்கு. நமக்கு விட்டா 1 நாள் விடுவாய்ங்க. அதிகபட்சம் வெள்ளம் வந்தா 1 நாள், 2 நாள் விடுவாய்ங்க. அதுக்கு மேல விட மாட்டாய்ங்க. பட் இதே சென்னை, திருவள்ளூர் நாங்க திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு வச்சுக்கோ, குறைஞ்சபட்சம் 5, 6 லீவுல. இதே வெள்ளம்னா போன வருஷம்லாம் தூத்துக்குடி வெள்ளம் வந்ததுக்கெல்லாம் ஏத்தியாச்சு லீவு. 10, 15 லீவு ஸ்டூடண்ட்ஸுக்குலாம். காலேஜுக்கே சேர்த்து விட்டுருவான். அந்த மாரி என்ன கொஞ்சம் வெள்ளம் வரும். நம்ம ஏரியால வராது. தூத்துக்குடி சிட்டிக்குள்ள வெள்ளம் வரும். அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. லீவுனாலே சந்தோஷம் தான். மழைனாலே சந்தோஷம் தான். சரியா? அதனால வீட்ல இருங்க. சேஃபா இருங்க. கரண்ட்ல கைய வைக்காம இருங்க. ஏன்னா அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. இடி கிடி வரும். வீட்டுக்குள்ளேயே இருங்க பத்திரமா. எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும். நிச்சயமா வரும்.